தனிப்பட்ட அது விஷயன்றது வேற. தனிப்பட்டதான் சார். இல்ல எப்படி சார் நான் தனிப்பட்டது? டொமஸ்டிக் வயலன்ஸ் எப்படி தனிப்பட்டது? நான் என்ன கேட்கிறேன்னா, இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் தவறுதலாக வைக்கப்பட்டுச்சு அப்படின்னு உங்களோட ஆதங்கம் எங்களுக்கு இல்ல. புரியுது. நீங்க முதல்ல உங்களோட கேள்வி எதுக்குன்னா, நான் இது எதுக்கு பதில் சொல்றேன்னா, விஜய் அவர்கள் வந்து அதாவது இன்னைக்கு என்ன இருக்கு அவருடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட நம்ம எப்படி பார்க்குறோம், ரஜினிகாந்த் எப்படி பார்க்குறாரு ரஜினி அப்படின்னா, ரசிகர்கள் ரஜினிகாந்தும் சரி, ரஜினிகாந்த் ரசிகர்கள் முதல்ல இருந்தே அடிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். ரஜினிகாந்த் அவர்கள் பாவம் உள்ள வரானா, எப்படி வரான்னு பார்ப்போம்னு நெனச்சு 2, 3 தடவ வாழ்த்து தெரிவிச்சாரு. அதுக்கு இவன் விளங்கவே மாட்டான் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. இவன் பழைய மாரி அதே மாரி தான் இவன் அறவே கடந்தான் அப்படின்றத மறுபடியும் அவர் தெரிஞ்சுக்கிட்டு, கரூர் சம்பவத்திலேருந்து போட்டு வேலு வேலுன்னு எடுத்துக்கிட்டு இருக்காரு. ம், அவ்வளவுதான். ம். இல்ல இன்கேஸ் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வேற ஏதாவது ஒரு அறிவிப்போ, இல்ல அறிக்கையோ, இந்த மாரி தவறுதலாக பேசப்பட்டுச்சு, இல்ல வந்துருச்சு அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆவீங்களா? விஜய் அங்க விஜய் இருந்து அப்புறம் ஆதவ் அவர் சைடுல இருந்தோ, இல்ல டிவிகே ஆதவெல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம். அவரு சொன்ன ஸ்டேட்மெண்ட்ட அவரு உண்மைன்னே நம்பிட்டு ஊருக்குள்ள சுத்திட்டு அவரு மெண்டல் மாரி அந்த ஆள் சுத்திட்டு அலையட்டும். இந்த விஜய் ஏதாவது அறிக்கை விடுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? சார் மூளை இல்லாதவங்க சார். என்ன சார் இன்னுமா இல்ல உங்களுக்கு புரியல நீங்களே சார்? எவ்வளவு முக்கியம்னு அவங்களுக்கு தெரியும்ல. அவருக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா எவ்வளோ அவர் ரியாக்ட் பண்ணியிருக்கணும் தெரியுமா? நீங்க சார் இல்ல ஐயோ! கண்டிச்சே தான் நாங்க கேள்விப்படுறோம். இந்த ஏன் மாரி ஆதவ் அவர்கள வந்து இந்த மாரி சும்மா பொது மேடையில சார் நீங்க எப்படி ரஜினி அவர்கள பத்தி சார் பேசுனீங்க? ரஜினிய பத்தி விஜய்க்கு நல்லா தெரியும் சார். ரஜினியோட ரசிகர்கள பத்தி நல்லா தெரியும். ரஜினியோட ரசிகர்கள்ட்ட வாங்கி தின்னு வளர்ந்தவன் தான் விஜய். ரைட்டுங்களா? அப்படிப்பட்ட ரஜினியோட ரசிகர்கள் ரஜினிய பத்தி இப்படி ஒருத்தன் சொல்லிட்டான் அப்படின்னு உடனே விழுந்தடிச்சு உடனே வர வேண்டாமா? எப்படி செத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கப்புறம் எந்திரிச்சு வந்து உட்காந்து டீ குடிக்க வரீங்களா அப்படின்னு கூப்பிட்டா எப்படி இருக்கும் நீங்க? ம், ம். முடிஞ்சு போய் 2 நாள் ஆகுது. அவன் உட்காந்து கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கான். நீ பாட்டுக்கு வீட்ல உட்காந்து இதெல்லாம் நடக்குது. பரவாயில்லையே நமக்கு ப்ரமோஷன் உட்காந்துருந்தேன் அப்படின்னா, 3 நாள் கழிச்சு நீ ட்வீட் போட்டா நாங்க உட்காந்ததுக்கப்புறம் நாங்க அத எடுத்து கன்சியூம் பண்ணணும்னா எப்படி நீங்க? அதெல்லாம் முடியாது சார். ஓகே. நீங்க அது இல்லாம விஜய் அவர்கள் வந்து வருத்தம் தெரிவிச்சுட்டாரு. "ஏய் உனக்கு தெரியும்டா. நீ ஏன் எங்க ஆளு போல. நீ இங்க இருந்து போனவன் தான். நீ அதனால ஐயோ! இந்த மாரி என் தலைவன எதிர்த்து இப்படி ஒரு பேசியிருக்க கூடாது, வச்சிருக்க கூடாது." என்னடா நீ அன்னைக்கே நீ நிறுத்தியிருக்கணும் நீ. அவனெல்லாம் நீ உள்ளயே விட்டுருக்க கூடாது நீ. ஆனா நீ உள்ள விட்டு நீ பாட்டுக்கு விளையாண்டுக்கிட்டு இருக்க. 2, 3 நாள் கழிச்சு நீ பாட்டுக்கு அறிக்கைன்னு எடுத்துட்டு வருவ. சரின்னு நாங்க எதிர்பார்க்க முடியுமா? நாங்க அத ஆதரிச்சு, ஆஹா! விஜயே வந்துட்டாரு. அதெல்லாம் சார் விஜய்ன்றவன் இனிமே எங்கள பொறுத்தவரைக்கும் தேவையில்லாத ஒரு ஆணி. அந்த ஆணிய நாங்களே புடுங்குவோம், நாங்களே மறுபடியும் அடிப்போம். நாங்களே புடுங்குவோம், நாங்களே மறுபடியும் அடிப்போம். அவ்வளவுதான். தேவைக்கு பயன்படுத்துவோம். எங்க ஜாலிக்காக யூஸ் பண்ணுவோம். அவ்வளவுதான். எங்க சரி. தேவைக்காக யூஸ் பண்ணுவோம். அதனால இனிமேல் விஜய் வந்து ஒரு நல்லா வந்துருவாரு, வச்சுருவாரு. வந்து எங்கள்ட்ட வந்து இணக்கமா போவாருன்ற நம்பிக்கைலாம் எனக்கு இல்ல சார். உங்களுக்கு இருந்தா எங்களுக்கு இல்ல. அதனால வேற வேற நேரத்துல எப்பப்பலாம் அடிச்சிருக்கோமோ கூப்பிட்டு என்னைய மாரி இன்டர்வியூ எடுங்க. நம்மளும் ஒரு 1/2 அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போவோம். அவ்வளவுதான்.